ஒரு பத்திரிகை நிருபர் அங்கே இருந்த ஒரு 7-8 மாணவர்களை அழைத்து, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்களா, லீவு போட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பையங்க சொன்னாங்க, இன்றைக்கி எங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு சொன்னாங்க. இதிலிருந்து பள்ளிக்கூடத்து மாணவர்களை எல்லாம் இன்றைக்கு அழைத்து வந்து அங்கே கூட்டத்தை காண்பிக்க வேண்டிய பரிதாப சூழ்நிலை தான் அவர்களுக்கு இருக்கிறது என்பது இது ஒரு உதாரணம். சனி ஞாயிறு தான் லீவு, மற்ற நாள்லாம் ஒர்க்கிங் டேஸ். அதைத்தான் சொன்னேன், மற்ற நாள்லாம் ஒர்க்கிங் டேஸ், சனி ஞாயிறு லீவு, பள்ளிக்கூடம் காலேஜு எல்லாம் லீவு. லீவு நாளில் அவங்கள வாங்க டூர் போகலாம்னு கூட்டிகிட்டு போகலாம். விஜயோட வருகை 2026 தேர்தலில் திமுக வாக்கு வங்கி ஏதோ பாதிக்கும். நிச்சயமாக எங்களுடைய வாக்கு வங்கியை பாதிப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. நேற்று அந்த பகுதியில் ஆம்புலன்ஸ் வந்ததாக சொல்றாங்க. சார், ஒருத்தருக்கு ஆபத்து ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் போகத்தான் செய்யும். அதில் நாங்கள் ஆம்புலன்ஸை விட்டு கூட்டத்தை கலைக்க வேண்டிய அவசியமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. நாங்கள் பாம்பும் விட மாட்டோம், ஆம்புலன்ஸும் விட மாட்டோம். நாங்கள் நேர்மையாக எதையும் சந்திக்கக்கூடிய துணிச்சல் மிக்கவர்கள், தைரியம் மிக்கவர்கள். 2011 திடீர்னு தான் வடிவேல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார். எந்த விளம்பரமும் கிடையாது. கூட்டத்தை பார்த்தீங்களா? அந்த மாதிரியான கூட்டம் எங்கேயுமே கூடலை. அது பூரா ஓட்டாமல் இருந்துச்சா? கிடையாது. அதுதான் இது. இருவரும் சினிமா நடிகர்கள். செய்ய முடிந்ததை தான் நான் கோரிக்கையாக நாங்கள் சொல்லுவோம், செய்ய முடியாத எதையுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாலே எல்லாருமே சொல்கிற வார்த்தைகள் தான் இது. எப்படி செய்ய போகிறோம் என்பதை சொல்லிவிட்டு அவர்கள் செய்யட்டும். தாவேக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுக்கும் விதமாக பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.